டெட்புல், மியால்னியர் தோரோட ஹேமர தூக்க முடியுமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. அந்த மியால்னியர டெட்புல் தூக்கி நான் தான் காட் ஆஃப் தண்டர் இப்ப நாட்டகா ஸ்டார்டிவ்ல இந்த வீடியோல பார்ப்போம். டெட்புல் காமிக் 1997ல அத்தியாயம் 37ல வந்து இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி மைண்ட் அப்செட் ஆகுற டெட்புல நம்ம லோக்கி ரீட் பண்ணி நான் தான் உங்க அப்பான்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்றாரு. லோக்கி வந்து என்னோட பிடியில டெத் இருக்காங்க. அதாவது டெட்புலோட லவ்வர். அவங்கள காப்பாத்துனா நீ தோரோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சிய வைக்கிறாரு. டெட்புல் வந்து டெட்ட காப்பாத்தணும் ஒரு நோக்கத்தால தோர் கூட சண்டைக்கு போறாங்க. லோக்கியோட சூழ்ச்சியால உருவான ஒரு மியால்னியர வந்து தூக்கிடுறாரு. தூக்கிட்டவன என்னால லிஃப்ட் பண்ண முடிஞ்சுன்னு ஒரு கர்வத்தால அவர் வந்து நான் தான் காட் ஆஃப் தண்டர். நான் தான் அடுத்த தோர். நான் தான் மைட்டி டெட்பூல்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டகாச அட்டூழியம் ஒரு பயங்கரமான சாகசம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தோர் டெட்பூல பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாரு. நீ யார்றா மியால்னியர தூக்கிட்டு இந்த அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க? பயங்கர கோவத்துல 2 பேத்துக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டையே வருது. இந்த சண்டையில வந்து டெட்பூல் வந்து கொஞ்ச நேரம் தாக்கி பிடிக்கிறாரு. ஏன்னா அவரோட ஹீலிங் ஃபேக்டர்னால தாக்கி பிடிக்கிறாரு. லேட்டரா தான் டெட்பூல் வந்து ரியலைஸ் பண்றாரு. அவர் தூக்குனது உண்மையான மியால்னியர் கிடையாது. அது ஒரு ஃபேக்கு. அவர் வந்து லோக்கிட்ட இனிமே நான் உன் பேச்ச கேட்க முடியாது. நீ எங்க அப்பா கிடையாது. நீ என்னை ஏமாத்துறன்னு சொல்லிட்டு அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாரு. இதுல கடுப்பான லோக்கி என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு சாபம் குடுத்துர்றாரு. டெட்பூல் வீட்டுக்கு வந்து மாஸ்க்க தொறந்து பார்த்தா, அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அவரோட மூஞ்சி வந்து நார்மலா மாறி இருக்கு. டாம் குரூஸிஸ் ஃபேஸ் வந்திருக்கும். லுக் லைக். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கன்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன்.